கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெங்க்த்து நாட்களில் நாம் அதிகமாக வேத வசனங்களை வாசித்து அதை தியானித்து நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ளத்தக்கதாக ஆண்டுடைய கையிலே ஒப்பு கொடுப்போம். இந்த லெங்க் நாட்களில் நாம் சிந்திக்கிற வேத வசனங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி நான் நடக்க எனக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் கொடிய செயல்கள், வன்முறை காரியங்கள், குடிவெறிகள், பயங்கரங்கள், வெளியே சொல்ல முடியாத, அதை புரிந்து கொள்ளவே முடியாத தன்மைகள். அதனால் நம்ம இந்த வேத வசனங்களை அதிகமாக வாசித்து தியானித்து இந்த வேத வசனங்களின்படி என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, விசுவாசத்தில் சிறந்து இளங்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பான்ட்டு அவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போம். நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த தாவீது ராஜாவோடு தேவன் இருந்திருக்கிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைய காரணம் என்ன? ஒரு பெரிய ராஜ பதவி, எவ்வளோ கஷ்டங்கள் உண்டு. எத்தனையோ பல லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்த வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும். இப்படி பல சூழ்நிலைகளிலே இருக்கிற அந்த ராஜ தன்மையில் அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி சில வசனங்களை மூலமாக நாம் பார்ப்போம். முதலாவது நாம் பார்க்கும்போது அவருடைய விசுவாசம். ஒரு ராஜ பதவியில் இருந்தாலும், பெரிய படைகள், யுத்த வீரர்கள் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க அன்பானுள்ளே, ஒரு யுத்த களத்தில் உள்ள அந்த வீரர்களை அவங்க முன்னால் வைக்கல. அவங்க இருக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்திலே இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக எல்லா சூழ்நிலையிலும் நாம் விசுவாசித்து நாம் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இந்த நாட்கள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், பகலுக்குரியவர்களாகிய நாம், வெளிச்சத்துக்குரியவர்களாகிய நாம் இருளிலே அல்ல, பகலுக்குரியவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? விசுவாசத்திலும் அன்பிலும் தரித்திருக்க வேண்டும். விசுவாசம், அன்பு என்ற மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் அன்பையும் எனக்கு வாழ்க்கையில் ஊற்றும். அன்பில்லாதவன் தேவனை காணவே முடியாது. என்னதான் ஊழியம் செய்தாலும் முதலாவது கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்யவும் முடியாது. ஊழியம் செய்கிறவங்களும் ஊழியம் செய்ய முடியாது. கேட்கிற ஜனங்கள் அந்த விசுவாசம், அன்பு என்ற அந்த மார்க்கவசத்தையும்
ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும். அது நல்ல பாதுகாப்பு தான். ஆண்டவரிடத்தில் கேட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எல்லா விதத்திலும் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசம் இருந்தனால்தான் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக அவரை துதிக்கிற அனுபவம். சங்கீதம் 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு ஆலோசனை தந்த தேவனை நான் துதிப்பேன். அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கைக்கும் நாட்டை காத்து கொள்ளக்கூடிய ஆற்றலுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து அவர் ஆலோசனை கேட்டிருக்கிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்தனால தான் ஆண்டவர் அவருக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்துருக்கிறார். நல்ல ஆலோசனையை கொடுத்துருக்கிறார். நல்ல யோசிக்கக்கூடிய இருதயத்தையும் கொடுத்துருக்கிறார். விதமாய் நான் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஸ்தோத்திரிக்க துதிக்க 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 தேவ பலன் நமக்கு வரும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நாளுக்கு நாள் நாமும் விருத்தி அடையதுக்கு முடியும். கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆனால் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் துதியே கிடையாது, துதித்தலே கிடையாது. பாருங்கள், வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், உணர்வில்லை. தேவன் என்று அறிந்தும் கூட அவரை துதிக்க மனம் இல்லை. ஏதான் தேவன் என்று தெரியும். சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் கூட துதிக்கிறதுன்னா ஏதோ பாவம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. எல்லா விதத்திலும் ஆண்டவரை துதிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதவங்க, ஸ்தோத்திரிக்காதவங்க சிந்தைகளினாலே வீணரானார்களாம். ஆகையினாலே அன்பானவர்களே, நம்ம துதிக்க கற்றுக்கொள்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு இழப்பு, எவ்வளவு வேதனை. யோபுவை போல ஒருவருமே கஷ்டப்பட்டதே இல்லை. தனக்குரியது எல்லாவற்றையும் இழந்தார். ஒரே நாளிலே ஆடு மாடுகள் எருதுகள் எல்லாம் அழிந்தது. அவருடைய பிள்ளைகள் 10 குமாரர்களும் ஒரே நாளிலே மரித்தார்கள். வேதனையான வேதனை. மனைவி கூட இன்னுமா அவர் மேல் நம்பிக்கையாக வைத்திருக்கிறீர்கள், இந்த ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுங்கிறார். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவரை நம்ம துதிக்க வேண்டாமா? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையையும் அனுபவிக்க வேண்டாமா? அவரே தான் இந்த நன்மையை தந்தார், அவர் தான் இந்த தீமையை தருகிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தரே தந்தார், கர்த்தரே எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. தைரியமாக சொல்கிறாரு. அந்த சூழ்நிலையிலையும் விசுவாசம், அவரை துதிக்கிறார். யோபு பக்தன் கூட இந்த மாம்சம் எல்லாம் அழுகி எல்லாம் போனாலும் என் கண்களால் என் தேவனை நான் காண்பேன் என்று சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன் என்ற விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. அன்பானவர்களே, தேவனை அறிந்தும்
அறியாதது போல துதியாமல் இருந்தோம். இவ்வளவு வேதனை. நம்மை ரட்சித்திருக்கிறாரே, அழிவின் பாதையிலிருந்து நேரான பாதையில் அழைத்து வந்திருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுகிறாரே, போதித்து நடத்துகிறாரே, ஆலோசனை கொடுக்கிறாரே, ஞானத்தை தந்திருக்கிறாரே, நல்ல வேலையை தந்திருக்கிறாரே, நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறாரே. பின்ன ஏன் நாம் துதிக்கக்கூடாது? அவரை அறிந்தும் துதியாமல் இருக்கிறவங்க வீணரானார்கள். துதிப்போம். இன்னும் கூட ஒரு காரியத்தை பார்த்தால், துதிக்கிறவாய் சபிக்கிறதா, ஆண்டவரை துதிக்கிறவாய் சபிக்கிறதா? இன்றைக்கு அநேக இடங்களில் துதிக்கிறவாய் ஒருக்கா ஆண்டவரை துதிக்கிறாங்க, அடுத்தது கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. எங்கேயாவது ஒரு பிரச்சனைகள் வருகிற நேரம் பயமில்லாமல் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ துதிக்கிறவாய் மோசமான வார்த்தைகளை பேசுமா? அதை தான் நம்ம யோசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8-12 வரை, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8-12 வரை இந்த வசனங்களை எழுதி வச்சு அனுதினமும் வாசித்து இந்த பரிசுத்த நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவங்க, ஆண்டோடைய பாடு மரணங்களை தியானித்து கொண்டிருக்கிறவங்க, உபவாசித்து ஜெபிக்கிறவங்க, இந்த வேத வசனங்களை வாசித்து தியானித்து, ஆண்டவரே எனக்குள்ளே துதிக்கிற நான் யாரையாவது சபிக்கிறேனா, யாரையாவது நான் சபிக்கிறேனா என்று சொல்லி துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுமா? ஆண்டவரே, அப்படி ஒருவேளை தவறுகள் இருக்குமானால் என்னை மன்னியும். ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வருமா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட நாம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கும்படியாகத்தான் தேவன் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். முழு மனதோடு அவரை நாம் துதிக்கிறோமா? எல்லாம் தாரகமாக இருக்கும்போது நம்ம ஒருவேளை துதிப்போம். எல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது யோபு துதித்தது போல துதிக்க முடியுமா? அன்பானுள்ள அந்த யோபு பக்தன் அந்த சூழ்நிலை, நன்மை அனுபவித்த நான் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ என்று தேவ தரிசனத்தோடு இருந்தவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இரட்டிப்பான ஆசீர்வாதம். அதே குமாரரை 10 பேரை பெற்றெடுத்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு வளர்ந்தார். அந்த சூழ்நிலையில் அவர் கர்த்தரை துதித்து ஜெபித்தது எப்படின்னா, தன் சிநேகிதர்களுக்காக அவர் ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை வெறுக்கிற ஜனங்கள், நம்மை நேசிக்காத ஜனங்கள், நம்மை அவதூறாய் பேசுகிற மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. யோபுக்கு கிடைத்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை இன்று அவர் உங்களுக்கு தர அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம அவரை உள்ளான இருதயத்திலே துதிக்க வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும்.
அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று அறிந்தும் அறியாதது போல இருந்தால் சிந்தையிலே வீணராய் போய்விடுவோம். ஆகினால இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்த வேண்டிய துதி கனம் மகிமையை நாம் செலுத்தி தான் தீர வேண்டும். அவரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், மூன்றாவதாக தாவீதுக்குள்ளே தேவ அபிஷேகம் காணப்பட்டது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஈசாய் எத்தனை பிள்ளைகளை பெற்றார்? எல்லா பிள்ளைகளும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சின்ன கடைசி குட்டி தாவீது மட்டும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு பிள்ளைகளையா அபிஷேகிக்க அழைத்து வரும்போது ஆண்டவர் சாமுவேலோடு பேசுகிறார். இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, உனக்கு இன்னும் பிள்ளைகள் உண்டா அப்படின்ட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஈசாய் தாவீதின் தகப்பனாரை கேட்கும்போது, ஆமாம், கடைக்குட்டி பையன் ஆடுகளை கொண்டு போயிருக்கான், அவனை அழைத்து வாங்க. அவன் வந்தபோது அவனை தேவன் அபிஷேகித்தார். ஆடுகளின் பின்னால் சென்றவர். எல்லாரும் என்ன மூத்த சகோதரங்கள் எல்லாம் வீட்டில் அப்படி என்ன வேலை செய்தாங்களோ தெரியல. ஆனால் ஆடுகளின் பின்னால் போன அந்த தாவீதை, சின்ன தாவீதை அழைத்து வந்து அவர் மேலே அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அபிஷேகம் பெற்றவர். ஒருவேளை அந்த தாவீது எல்லாரும் அப்பா அம்மா கூட இருக்காங்க, நான் இப்படியே ஆடுகளுக்கு பின்னால் வனாந்திரங்களில் தள்ளப்பட்டிருக்கிறனே நினச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்? கர்த்தர் அவனுடைய எண்ணங்களை தெரிந்திருக்கலாம். கர்த்தர் அவரை அழைத்து வந்து உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ஆமன் பானுள்ளே அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமாய் அந்த அபிஷேகத்தை விட்டுவிடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ளே நாம் இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நாம் அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தவறுகளையும் பாவங்களையும் செய்யும்போது ஆவியானவர் நம்மை பார்த்து துக்கப்படுகிறார். ஏனென்றால் நாம் அவரை துதிக்கும்படியாக, நாம் அவரை ஆராதிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் சகலவிதமான கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் இப்படிப்பட்ட வேண்டாத கிரியைகளிலே இருந்தோம் என்றால் அந்த ஆவியானவர் துக்கப்படுவார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய இடம் கொடுக்க முடியாது, அவர் தங்க முடியாது. ஏன்னா நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார். ஆலயம் இந்த சரீரமாக இருந்தால் இந்த ஆலயம் அவர் தங்க வேண்டும். அவர் தங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் ஏசப்பா தங்க முடியும். ஆகையால் நமக்குள்ளே இருக்கிற அருவருப்பான பாவங்கள் செயல்கள் துர்க்குணங்களை விட்டுவிட்டு நம் ஆவியின் கனிகளாலே நிறைந்திருக்க அவரிடத்திலே நாம் கெஞ்சி கேட்க வேண்டும். ஆண்டவரே, ஆவியின் கனிகளாலே நான் நிறைந்திருக்க உதவி செய்யுங்கப்பா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்க உதவி செய்யுங்கப்பா,
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னியுங்கள். ஆண்டவர் நம்மளை மன்னித்தனால தான் நான் அடிக்கடி நினைப்பேன், எத்தனையோ பாவங்களை மன்னித்து தேவன் என்னை உயர்த்தி வைத்த தெய்வம். அன்பானவர்களே, நாமும் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் தயவாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது ஆவியானவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருக்கிறபடினாலே அவரை துக்கப்படுத்த நாம் இடமே கொடுக்கக்கூடாது. அவர் நமக்குள்ளே எப்போதும் வாசம் செய்யும்போது நம்ம போகிற இடம் ஜெயமாக தான் இருக்கும். தோல்வி போல தெரிஞ்சாலும் கூட முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல, பாதியில் விட்டு விடுகிற தேவன் அல்ல. கடைசி வரை நிலைத்து நிற்கக்கூடிய சத்துவத்தை அவர்தான் தர வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். மிக முக்கியமான 3 காரியங்களை தியானித்தோம். விசுவாசிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அபிஷேகத்தால் நிறைந்திருக்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆழமாய் உம்மிடத்திலே விசுவாசம் வைக்கக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை துதிக்கக்கூடிய இருதயத்தை என் தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வார்த்தைகளினாலே, இல்லாவிட்டால் மற்றவங்களை சபிக்கிறதுனால, மற்றவங்களை வேண்டாத காரியங்களில் பேசுறதுனால பரிசுத்த ஆவிக்கு துக்கத்தை கொடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஞானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராகப்பா. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்கவே முடியாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இருக்கிறதப்பா. எங்கள் பாவங்கள் பாரங்கள் எங்களை அழுத்தி ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு போக முடியாத தடைகள் வந்து விடாதபடி ஒவ்வொரு பேரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது வியாதியோடு இருந்தால், பிரச்சனைகளோடு இருந்தால், மனபாரத்தோடு இருந்தால், கடன் பிரச்சனையில் இருந்தால் ஒரு வழியை திறந்து கொடுங்கப்பா. அவங்க கஷ்டம் கண்ணீரை மாற்றி கொடுங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் தம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய நல்ல இருதயத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருத்தருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாவீதை போல விசுவாசத்திலும் கர்த்தரை துதிக்கிறதிலும் அபிஷேகத்தால் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விஷயத்திலும் தேவன் ஒவ்வொரு பேரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சமூகத்திலே வந்து தங்கள் குறைகளை அறிக்கை செய்து, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அவர் உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன் வியாதியை குணமாக்கி, உன் நோய்களை குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இரக்கங்களினால் கிருபையினால் முடிச்சூட்டுகிற தேவனுடைய கரங்களிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள், பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள்,
இனி இந்த கடைசி இந்த ஆண்டு இறுதி பரீட்சைகளை பார்க்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரீட்சை காலங்களில் வியாதிகள் பற்றுவிடாதபடி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, படிப்பில் ஆர்வம் கொண்டவர்களாக வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே கருத்தோடு படிக்க, பெற்றோரை கனம்படுத்த, தேவனை துதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.